நண்பர்கள் வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம். 2026 புத்தாண்டு பயிற்சி பலன்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வருடம் பிறப்பில் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி பகவான், 8இல் குரு பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த அமைப்பில் தான் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. சரிங்களா? இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி, 8இல் குரு பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த வருடம் பிறக்கும் பொழுதே பெருசாக நம்ம வீடு கட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது வண்டி மாற்றணுங்கிற எண்ணம் ஏற்படும். ஸோ அந்த வண்டி மாற்றினாலும் ரொம்ப லக்ஸுரியான வண்டி ஏற்கனவே வச்சுருக்கிற வண்டியை விட இன்னும் சிறப்பான வண்டியை நம்ம பார்த்து மாற்றணும்னு சொல்லித்தான் மனசு தோணும். அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்குங்க. வீடு மனை யோகம் நன்றாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பெரிய கற்பனைகளை கொடுப்பார். அதே சமயத்து தாயாரின் ஆரோக்கியத்தை பாதிப்பார். அல்லது தங்களுக்கு வீடு மனை யோகம் அமைவதை போல் வந்துட்டு அது கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ ராகுங்கிறவர் பெருசாக ஒரு ஆசையை காட்டுவார். ஆனால் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக உங்கள் சூழலுக்கேற்ப, உங்கள் வாழ்க்கைக்கேற்ப வண்டி வாகன யோகம், வீடு மனை யோகம் கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்துல சனி சந்திரன் தொடர்பு. இப்போ மனக்குழப்பங்கள் வரும். எதை செய்யலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன சிந்தனைகள் ஒரு குழப்பத்துக்குள்ளே போகும். குறிப்பாக உங்கள் மனநிலையை சரியாக வச்சுக்குங்க. அம்மாவினுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல ராகு, அதற்கடுத்து 5இல் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரன் கூடவே இணைவார். இப்போ தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கொஞ்சம் கவனமாக. அம்மாவுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் மேன்மை அடைந்து வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் மேன்மை அடைந்து வந்துடுவாங்க, சரியாயிடுவாங்க. ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சரியாயிடுவாங்க. அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் குரு பகவான். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் தனலாபம். ஏன்னா 8இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொருளாதார நிலை மேலோங்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வரவு, என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவரவர் தகுதிக்கேற்ப அந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ தசாபுத்திகளும் சேர்ந்து இதில் சப்போர்ட்டிவ் தேவைப்படுது. இருந்தாலும் பொருளாதார நிலை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும். யாருக்காவது பணம் கொடுத்து வரலையா? கண்டிப்பாக வரும். இல்லை யார்கிட்டையாவது பணத்தை எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த பணம் வரும். வராதுன்னு நினச்ச பணம் கண்டிப்பாக வருங்கிறதுல எந்த சந்தேகம் வேண்டாம். 10இல் கேது. வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரும். மனசலனங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவசர முடிவுகளை தவிர்த்துக்கணும். ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, அல்லது நீங்களே ஒரு சொந்த நிறுவனம் வச்சுருக்கிறீங்க, அந்த எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து தான் எடுக்கணும். 10இல் கேது சில விரக்திகளை கொடுக்காமல் போவதில்லை கேது பகவான்கிறத உண்மையான விஷயம் இல்லைங்களா? அப்போ திடீர் முடிவுகளை தொழிலில் தவிர்த்துக்குங்க. தொழிலையோ உத்தியோகத்துலேயோ அல்லது சொந்தமாக ஏதாவது நிறுவனம் வச்சுருக்கோம், நம்ம சொந்தமாக ஏதாவது வேலை செய்கிறோம், சொந்தமாக ஒரு 4 பேர்த்து வச்சு வேலை வாங்குறோம் அப்படின்னால வேலையாட்கள் இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். பேச்சுக்களை கவனமாக பேசணும். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடிக்கடி பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க, அல்லது ஈச்சனாரி இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதெல்லாம் எதுவும் போக முடியலையா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வேம்பரசு பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக 10ஆம் இடத்துல கூடிய கேது தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். குருவுடைய மந்திரத்தை சொல்வது, வியாழக்கிழமை குரு ஓரையில் குரு பகவானை வழங்குவது, சித்தர்களை வழிபாடு செய்வது, இதெல்லாம் தொழில் முன்னேற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டையும் நமக்கு கிடைக்காத பணத்தையும் திரும்ப கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்து. இதிலே எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். விருச்சிக ராசி கண்டிப்பாக அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும் என்பது நிசப்தமான உண்மை. நன்றி, வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம்.